Subscribe now and press the bell icon. சவுதி அரேபியாவுடைய தளத்தில் பெட்ரோல் நிரப்புவதற்காக நிறுத்தப்பட்டிருந்த நிலையில தான் தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கிறது என்று சொல்லி வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தியை நம்ம பார்க்க முடியும். அதே நேரத்தில் இந்த இடத்துக்கு தாக்குதல் நடத்தினாலே அடுத்து நடக்கிறது வேற என்று சொல்லி மிக பகிரங்கமாகவே ஈரான் பலவிடுத்தம் சொல்லி இருந்தது. அதுதான் கார்க் என்கிற தீவு. அந்த தீவுல பல எண்ணெய் கிணறுகளும் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களும் எண்ணெய் சேமிப்பு கிடங்குகளையும் ஈரான் அங்கதான் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஈரானுடைய முதுகெலும்பின்னே அந்த இடத்தை சொல்ல முடியும். அந்த கார்க் தீவுகளில் அமெரிக்காவினுடைய தாக்குதல்கள் நடைபெற்றிருக்கிறது. ஆனால் திரும்ப ஆயத்துல்லா அலி ஹாமனி மாதிரி ஆயத்துல்லா அலி முஜ்தபாவை கை வைக்கிற மாதிரி நினைச்சீங்கன்னு சொன்னா நடக்கிறது வேற என்கிற செய்திகள் அவங்க சொல்லியிருக்கிற செய்திகளுக்கு மத்தியில தான் எங்களுடைய அழிவை நாங்க திருப்பி எடுத்துக்கலாம், அவனுடைய அழிவை அவனுக்கு திருப்பி எடுக்க முடியாது, ஆனா எங்களுக்கு நல்ல பேர் வந்துகிட்டு இருக்கு, அமெரிக்காவுக்கு வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் நாங்க என்கிற செய்திகளையும் அவர் சொல்லியிருக்கிறார். அதே நேரத்தில் நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு ஈரானுக்கும் இஸ்ரேல் அமெரிக்காவுக்கு இடையிலான ஒரு மாபெரும் யுத்தம் தொடர்ந்து உச்சகட்டமாக நடைபெற்று வரக்கூடிய சூழல்ல ஈரானுடைய அரசை வீழ்த்துவதற்காக அமெரிக்கா கடந்த 15 நாட்களாக படாத பாடுபட்டு கொண்டிருப்பதை நம்ம ஊடகங்களில் தொடர்ந்து பார்த்து வர்றோம். ஏன்னா அமெரிக்கா போன்ற ஒரு மாபெரும் வல்லரசால் ஈரான் போன்ற ஒரு நாட்டை இதுவரைக்கும் வீழ்த்த முடியவில்லை என்பது வெக்கத்திலும் வெக்கமான ஒரு விஷயமாக சர்வதேச அளவிலே பார்க்கப்படுகிறது. காரணம் என்னன்னா, நாங்கள் ஈரானை அட்டாக் பண்ண போகிறோம், ஈரானுடைய இராணுவத்தை வீழ்த்த போகிறோம், ஈரானுடைய அரசை வீழ்த்த போகிறோம், அதற்காக ஒரு மாபெரும் கடற்படையை நான் அனுப்பியிருக்கிறேன், அதற்கு பெயர் ஆர்மடா என்று சொல்லியெல்லாம் ரொம்ப உச்சமாகவே அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கம்பி கட்டிய கதைகளை பேசியதும் அதே போன்று ரொம்ப பீத்திக்கிட்டு தெரிஞ்சதையெல்லாம் நம்ம சர்வதேச அளவில் பார்த்தோம். இன்ன வரைக்கும் அந்த பீத்தல் அவர் கைவிடாம அப்படியே பேசிக்கிட்டு திரிகிறதையும் நம்ம பார்க்குறோம். இப்படியான ஒரு சூழல்ல தொடர்ந்தும் ஈரான் மீது இஸ்ரேல் அமெரிக்கா தாக்குதல் நடத்துகிற அதே நேரம் ஈரானும் பதிலடி தாக்குதல்களை குறைவில்லாமல் மனநிறைவாகவே கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். சர்வதேச அளவில் இது மாபெரும் பொருளாதார நெருக்கடியையும் அழுத்தத்தையும் உண்டாக்கி இருக்கிறது. குறிப்பாக ஸ்பெயின், இத்தாலி, ஜெர்மன் போன்ற நாடுகள் எல்லாம் இந்த யுத்தத்தில் நாங்கள் பங்காளிகள் இல்லை, நாங்கள் இதுக்குள்ளே வர விரும்பலை அப்படின்ட்டாங்க. காரணம் என்னென்னு கேட்டால், அந்த ஹொர்முஸ் நீர்நிலை பகுதிகளை ஃபுல்லாகவே தற்போது ஈரான் மூடி இருக்கிறது. அந்த வழியாக பயணிக்க முடியாது கப்பல்கள், பயணித்தால் ஈரான் தாக்குதல் நடத்தும். இப்படி பல பிரச்சனைக்கு மேல் பிரச்சனையாக மாறிக்கொண்டே இருக்கிறது அமெரிக்காவும். இந்த சூழலில் அமெரிக்காவிலேயே ஒரு பெட்ரோல் பேரல் $100 தாண்டி விட்டது என்கிற நிலை உருவாகி இருக்கும் போது மற்ற நாடுகளில் எல்லாம் இதைவிட உச்சமான பெட்ரோலிய அழுத்தம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது என்கிற செய்திகளுக்கு மத்தியில் நேற்றைய தினம் மீண்டும் தாக்குதல்களை ஆரம்பித்திருக்கிறது ஈரான். குறிப்பாக ஈரான் சவுதி அரேபியாவினுடைய அமெரிக்க தளத்தை இலக்கு வைத்து தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது. சவுதி அரேபியாவினுடைய அமீர் சுல்தான் விமானப்படை தளத்தில் இருந்த எரிபொருள் நிரப்புவதற்காக வந்திருந்த அமெரிக்காவினுடைய 5 விமானங்கள் மீது தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. அமெரிக்காவினுடைய F-35 விமானங்கள் இவங்க பறந்துகிட்டு இருக்கும் போது அதற்கு தாக்குதல் நடத்துகிற தன்மைகளை ஈரான் குறைத்திருக்கிறது. பறக்கும் போதே ஈரான் அவங்களை சுட்டு வீழ்த்துற மாதிரி காட்சிகள் F-15 வகையான 2 விமானங்களுக்குத்தான் ஏற்பட்டிருந்தது என்பது நமக்கு தெரியும். ஆனால் F-35 விமானங்கள் தற்போது இந்த அமீர் சுல்தான் என்கிற சவுதி அரேபியாவுடைய தளத்தில் பெட்ரோல் நிரப்புவதற்காக நிறுத்தப்பட்டிருந்த நிலையில தான் தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கிறது என்று சொல்லி வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தியை நம்ம பார்க்க முடியும். அதே நேரத்தில் நேற்றைய தினம் பின்னேரங்களில் அமெரிக்கா ஈரான் மேல ஒரு முக்கியமான இடத்திற்கு தாக்குதல்களை நடத்தி இருந்தது. இந்த இடத்துக்கு தாக்குதல் நடத்தினாலே அடுத்து நடக்கிறது வேற என்று சொல்லி மிக பகிரங்கமாகவே ஈரான் பலவிடுத்தம் சொல்லி இருந்தது. அதுதான் கார்க் என்கிற தீவு. அந்த தீவுல பல எண்ணெய் கிணறுகளும் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களும் எண்ணெய் சேமிப்பு கிடங்குகளையும் ஈரான் அங்கதான் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஈரானுடைய முதுகெலும்பின்னே அந்த இடத்தை சொல்ல முடியும். அந்த கார்க் தீவுகளில் அமெரிக்காவினுடைய தாக்குதல்கள் நடைபெற்றிருக்கிறது. ஆனால் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களுக்கோ எண்ணெய் வயல்களுக்கோ இதுவரை எந்த விதமான சேதங்களும் ஏற்படவில்லை என்று சொல்கிறது ஈரான். ஆனால் என்ன சொன்னாங்கன்னா, இந்த தீவுகள் மேலே நீங்கள் கை வச்சிங்கன்னா நாங்கள் மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய நிலைகளை மட்டுமல்ல,
அங்கு இருக்கக்கூடிய எண்ணெய் வயல்களையும் நாங்கள் தீ வைத்து எரிப்போம் என்று சொன்னாங்க. ஏன்னா அங்கே பெட்ரோலியம் உற்பத்தி செய்யக்கூடிய பல நிறுவனங்கள் அமெரிக்க நிறுவனங்களாக இருக்கிறது. எனவே அதன் மேலேயும் அட்டாக் பண்ணுவோம் என்று சொல்லி இருந்தாங்க. இந்த தாக்குதல் நடந்ததற்கு பிறகு உடனடியாக ஈரான் துபாய்க்கு ஒரு செய்தி அனுப்பியிருந்தாங்க. யுஏஇனுடைய ஆட்சியாளர்களுக்கு ஒரு செய்தி அனுப்பியிருந்தது ஈரானுடைய IRGC. அது என்ன செய்தி என்று சொன்னால், அமெரிக்காவினுடைய எல்லா மறைவிடங்களும் சட்டபூர்வ இலக்குகளாக மாறிவிட்டன என்றுதான் அவர்கள் அந்த செய்தியை அனுப்பியிருந்தார்கள். அமெரிக்காக்காரன் எங்கெல்லாம் இருக்கானோ, எங்கெல்லாம் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிறானோ எல்லா இடத்தின் மேலேயும் நாங்கள் தாக்குதல் நடத்துவோம் என்று சொல்லி சொன்னது மட்டுமல்லாமல், யுஏஇல இருக்கக்கூடிய, ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் இருக்கக்கூடிய நகரங்களில் தங்கியிருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவத்தினுடைய இடங்கள், அதே போன்ற கப்பல் துறைமுகங்கள், கப்பல் துறைகள் சார்ந்த இடங்கள், மறைவிடங்கள், இப்படி எல்லா இடங்கள் மேலேயும் நாங்கள் தாக்குதல் நடத்துவோம். யுஏஇல இருக்கக்கூடியவங்க பாதுகாப்பான இடங்களுக்கு சென்று விடுங்கள், மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு வச்சிருங்கன்னு சொல்லி யுஏஇ கவர்மெண்ட்டுக்கே நேரடியாக ஈரானுடைய அரசு அறிவித்திருக்கிறது. தஸ்னீம் நியூஸ் ஏஜென்சி இந்த செய்திகளை வெளியிட்டிருக்கிற அதே நேரத்தில் மொத்தமாக ஐக்கிய அரபு எமிரேட்ஸினுடைய அமெரிக்க தளங்கள் தான் முதன்மை தாக்குதலுக்கு மாற இருக்கின்றன என்கிற செய்திகளை சொல்லியிருந்தார்கள். உடனடியாக புஜைரா துறைமுக நகரத்தின் மீது தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. ஈரானுடைய ட்ரோன் தாக்குதல்களை தொடர்ந்து எண்ணெய் சேமிப்பு கிடங்குகளில் இருந்து பாரிய புகை மூட்டங்கள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன என்கிற செய்திகளை அல் ஜசீரா உள்ளிட்ட ஊடகங்கள் வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றன. ப்ளூம்பர்க்கினுடைய கூற்று பிரகாரம் இந்த தாக்குதல்கள் ஹார்மோஸ் ஜலசந்திக்கு வெளியிலே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான உலகளாவிய எரிசக்தி மையமான துறைமுகத்தில் நடத்தப்பட்டிருக்கிறது. இது எண்ணெய் ஏற்றுதல் நடவடிக்கைகளை உடனடியாக நிறுத்துவதற்கு வழிவகுக்கும் அப்படிங்கிறாங்க. ஏன்னா இந்த அரபு நாடுகள் எல்லாம் இருக்குதா இல்லையா, சவுதி, குவைத், பஹ்ரைன், பெரும்பாலான நாடுகளுடைய சுத்திகரிக்கப்பட்ட எண்ணெய் சேமிப்பு கிடங்கு இங்கே தான் இருக்குது. அதுலேயும் யுஏஇனுடைய ஈரல்ன்றே அதை சொல்லலாம். இங்கே தான் புஜைராவில் தான் வச்சிருக்கிறாங்க. இங்கே இருந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இது ஒரு குடோன்னு நினச்சிக்கிறங்களேன், எல்லாருமே கொண்டு வந்து இங்கே சேமித்து வைப்பாங்க. இங்கே இருந்து தான் கடல் வழியாக மற்ற நாடுகளுக்கு அனுப்புவாங்க. அந்த புஜைரா போர்ட் மேலே தான் இப்போ தாக்குதல்கள் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது என்கிற செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் இதற்கு பதிலளிக்கும் விதமாக, அதாவது கார்க் என்கிற அந்த தீவின் மேலே தாக்குதல்கள் நடத்தியதற்கு பதிலளிக்கும் விதமாக அடுத்த கட்டமாக அமெரிக்காவினுடைய பக்தாதில் இருக்கக்கூடிய தூதுவர் ஆலயத்தின் மீது தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. இது அமெரிக்காவினுடைய தூதுவர் ஆலயம் வெடித்து சிதறி புகை மூட்டமாக இருக்கக்கூடிய காட்சிகளை தான் நீங்கள் பார்க்குறீங்க. இவ்வளவு ஒரு படுபயங்கரமான பாரிய தாக்குதலை தற்போது ஈரானுக்கு ஆதரவான ஈராக்கில் இருக்கக்கூடிய ஆயுத குழுக்கள் நடத்தி வருகிறார்கள். மொத்தத்தில் அமெரிக்கா எந்த பக்கம் திரும்பினாலும் அடி விழுகுது என்கிற நிலை இருக்கும்போது, அமெரிக்கா ஈரானுடைய மற்ற தீவுகள் மேலேயும் தாக்குதல்கள் நடத்தலாம் என்கிற ஒரு அச்சம் நிலவிக் கொண்டிருக்கிறது. அப்படி தாக்குதல் நடத்தினால் அது பாரிய இழப்புகளை ஈரானுக்கு ஏற்படுத்துறது மட்டுமல்லாமல், ஈரான் தாறுமாறாக கண்ட்ரோல் இல்லாமல் அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய எண்ணெய் வயல்கள் மீது தாக்குதல்களை நடத்தும் என்று நம்பப்படுகிறது. குறிப்பாக கார்க் தீவுகளில் திரும்ப தாக்குதல் நடத்தினால் பதிலடி தாக்குதல்கள் உச்சமாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது. அதற்கு பிறகு கிஷ் என்கிற ஒரு தீவு இருக்கிறது, அந்த தீவு மேலே அமெரிக்கா தாக்குதல் நடத்த வாய்ப்பு இருக்கிறது. மூன்றாவதாக அபு மூசா என்கிற தீவின் மேலே தாக்குதல் நடத்த வாய்ப்பு இருக்குது. இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டால் அதுக்கு பிறகு ஈரானுடைய ஆட்டமே தவிர்க்க முடியாத உச்சகட்டமாக இருக்கும் என்றுதான் தற்போது ஆய்வாளர்கள் சொல்லக்கூடிய நிலையில இன்றைக்கு சிகாகோ பல்கலைக்கழகத்தினுடைய அரசியல் அறிவியல் பேராசிரியராக இருக்கக்கூடிய ரபேட் பேப்பிடத்தில் அல் ஜசீரா ஒரு பேட்டி எடுத்திருக்கிறாங்க. இவர் ரொம்ப பெரிய ஒரு ஆய்வாளர், குறிப்பாக மத்திய கிழக்கு தொடர்பான பல விவகாரங்களை ஆய்வு செய்யக்கூடிய ஒருவர். அவர்கிட்ட போய் இந்த டொனால்ட் ட்ரம்பினுடைய நடவடிக்கைகள், கார்க் தீவு மேலே தாக்குதல் நடத்தியது, இந்த யுத்தத்தினுடைய அடுத்த கட்ட போங்குகள் என்ன என்றெல்லாம் கேட்கும்போது, நம்ம எதை சொல்லி வர்றோமோ இது அவரும் சொல்லுகிற காட்சியை நீங்கள் பார்க்க முடியும். ஏன்னா உலகத்துக்கே தெரியுது என்ன நடக்குது என்று சொல்லி அந்த அடிப்படையில் அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், ஈரானுடைய கார்க் தீவின் மேலே குண்டு வீச்சு நடத்துறதுக்கு ட்ரம்ப் உத்தரவிட்டதே என்ன நிலையிலன்னா, கடுமையான மன விரக்தியில் தான் உத்தரவிடுறாரு. அவர் ஒரு 3 நாளில் யுத்தம் முடிஞ்சிரும்னு நினைச்சாரு, 5 நாளில் முடிச்சிரும்னு நினைச்சாரு. 15 நாள் தாண்டியும் யுத்தத்தில் ஒரு சின்ன வெற்றியை கூட அடைய முடியாமல் இருக்கிறது. அவர் வெற்றின்னு கூவிக்கிட்டு இருந்தாலும் அவருக்கு வெற்றி அடைய முடியலை. அவர் மன விரக்தியில், மன அழுத்தத்தில் இருக்கிறாரு என்று சொல்லிட்டு தொடர்ந்து என்ன சொல்கிறான்னு கேட்டால், டொனால்ட் ட்ரம்ப் செய்ய முயற்சிக்கிறது என்னன்னு கேட்டால்,
அவர் ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் நாளுக்கு நாள் கட்டுப்பாட்டை இழக்கக்கூடிய ஒரு மனிதராக இருக்கிறாரு. நம்ம சொன்னோம்ல குடிகாரமா இருந்து அந்த ஆள் வேற பாஷையில சொல்றாரு. இந்த டொனால்ட் ட்ரம்ப் வந்து தன்னுடைய சுய கட்டுப்பாட்டை இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு மீண்டும் மீண்டும் தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறாரு. அதனால தான் ஆட்சி மாற்றத்தை பற்றி பேசுகிறாரு. பிறகு இன்னும் முடியலைங்கிறாரு. பிறகு 80% அழிச்சிட்டோம்ங்கிறாரு. இப்படி மாற்றி 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 பேசுகிறாரு. ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் என்ன நினைச்சாருன்னா, சீட்டு கட்டு மாதிரி ஈரானுடைய தலைமை முடிஞ்சிரும்னு நினைச்சாரு. அதாவது ஆயத்துல்லா அலி காமனிக்கு அடிச்சிட்டோம்னா மற்ற எல்லாரும் மலமலமலண்டு விழுந்துருவாங்க, எல்லாம் முடிஞ்சிரும்னு நினைச்சாரு. ஆனால் அதுக்கு பிறகு தான் பிரச்சனையை ஆரம்பித்தது. அதனால ரொம்ப மன விரக்தியில் இருக்கிறாரு. ஈரானுடைய அரசு வந்து சரியாமல் இருப்பது, வீழாமல் இருப்பது அவருக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. தந்திரோபாய ரீதியாக அவங்க சில வெற்றிகளை அடைஞ்சாலும் மூலோபாய ரீதியாக ஈரானுக்குள்ள எந்த வெற்றியையுமே அவங்களால அடைய முடியாமல் இருக்கிற காரணத்தினால தான் கார்க் தீவுகள் மேலே விரக்தியில் அட்டாக் பண்ண பார்க்குறாரு. தோல்வி அச்சத்தில் தோத்துக்கிட்டே இருக்கிறமே என்கிற அந்த விரக்தி தான் அவருக்கு இப்படியான தாக்குதல்களை நடத்த தூண்டுகிறது. அப்படி ஒரு தாக்குதலை உச்சமாக கார்க் தீவுகள்லையோ அபுமூசா தீவுகள்லையோ கிஷ்தீவுகள்லையோ இவங்க நடத்துவாங்களாக இருந்தால் ஈரானுடைய பதிலடி கடுமையாக இருப்பது மட்டுமல்லாமல் ஹார்மூஸ்ல இருந்து மட்டுமல்ல உலக அளவில் பெட்ரோலியம் மிகப்பெரிய தர்ம சங்கடத்தை சந்திக்கும். எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணுவாங்க, எல்லா பக்கமும் தாறுமாறாக அடிப்பாங்க. இது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்புக்கு ஆலோசனை சொல்றவங்க இதை கொஞ்சம் சொல்லுங்கடா இருந்தால் மூளைக்கு புரியட்டும்ங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்கக்கூடிய காட்சியை நம்ம பார்க்க முடிகிற அதே நேரத்தில் ஈரானுடைய உச்ச தலைவர் மீண்டும் கொல்லப்பட்டாலோ, அவர் மீது மீண்டும் தாக்குதல்கள் நடத்தப்பட்டாலோ, அமெரிக்காவுடைய அனைத்து நிலைகள் மீதும் இப்போது நடத்துகிற தாக்குதலை போன்று பல மடங்கு பதிலடி தாக்குதல்கள் நடத்தப்படும் என்கிறார் மாஸ்கோவுக்கான ரஷ்யாவுக்கான ஈரானுடைய தூதர் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில் ஈரானுடைய மக்கள் கடும் கோபமாக இருக்கிறாங்க. இரத்தத்திற்கு இரத்தம் பழிவாங்க வேண்டும் என்று நினைத்து கொண்டே இருக்கிறார்கள். இயற்கையாகவே அமெரிக்கர்கள் எதிர்காலத்தில் கடுமையான பழிவாங்குதல்களை எதிர்கொள்ள வேண்டி வரும். எனவே திரும்ப வந்து ஆயத்துல்லா அலி ஹாமனி மாதிரி ஆயத்துல்லா அலி முஜ்தபாவை கை வைக்கிற மாதிரி நினைச்சிங்கன்னு சொன்னால் நடக்கிறது வேற என்கிற செய்திகள் அவங்க சொல்லியிருக்கிற செய்திகளுக்கு மத்தியில் தான் இன்றைக்கு ஈரானுடைய உயர்மட்ட இராணுவ செய்தி தொடர்பாளர் பிரிகேடியர் ஜெனரல் அப்போல் பாஸ் ஷராக்ஷி வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் என்ன சொல்றாருன்னு கேட்டால், அமெரிக்கா அதே போன்று இஸ்ரேலுடைய பல தெய்வ வழிபாடு அதே போன்று மக்களை ஏமாற்றுகிற இந்த தன்மைகளுக்கு எதிராக மத்திய கிழக்கு நாடுகள் எல்லாம் ஒன்றுபட வேண்டும். நல்லா புரிஞ்சுக்கிறீங்கன்னு சொல்றாரு. இஸ்ரேல் வந்து பல தெய்வ வழிபாட்டை வைத்துக்கொண்டு மக்களை ஏமாற்றி கொண்டு இருக்கிறது. அமெரிக்காவும் அதே வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. எது எப்படி போனால் நம்ம ஒரு இஸ்லாமிய வட்டத்துக்குள்ளே இருக்கக்கூடியவங்க இந்த வேறுபாடை எல்லாம் பார்க்காம அத்தனை பேர் நம்ம ஒன்றிணையணும். நம்ம ஒன்றிணைஞ்சால் மட்டும்தான் நம்ம பகுதிகளை நம்ம பாதுகாக்க முடியும். ஈரானை பொறுத்தவரையில் ஈரானுக்கு விழுந்திருக்கிற அடிகளில் எங்கள் நாட்டில் எதெல்லாம் அழிக்கப்பட்டுச்சோ அந்த அழிக்கப்பட்டதெல்லாம் எங்களை திருப்பி உருவாக்குறதுக்கு தெரியும். ஆனால் அமெரிக்காவினுடைய குட் நேம் நாங்கள் இல்லாமல் ஆக்கியிருக்கிறோம்ல, அவங்களுக்கு ஒரு குட்வில் இருந்துச்சா இல்லையா? அமெரிக்கான்னா வல்லரசு, அமெரிக்கான்னா பலம், அமெரிக்கான்னா காசு, அமெரிக்கான்னா இராணுவம், இது எல்லாத்தையுமே அழிச்சிட்டோம். எங்களுடைய அழிவை நாங்கள் திருப்பி எடுத்துக்கிறலாம், அவனுடைய அழிவை அவனுக்கு திருப்பி எடுக்க முடியாது. ஆனால் எங்களுக்கு நல்ல பேர் வந்துக்கிட்டு இருக்கு, அமெரிக்காவுக்கு வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் நாங்கள் என்கிற செய்திகளையும் அவர் சொல்லியிருக்கிறார். அதே நேரத்தில் லெபனானில் இருக்கக்கூடிய ஹெஸ்புல்லாக்கள் இஸ்ரேல் மீது பாரிய தாக்குதல்களை தொடர்ந்து நடத்தி கொண்டே இருக்கிறார்கள். நேற்றைய தினம் மட்டும் மிக கடுமையான தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கு. லெபனான் எல்லைக்காரர்கள் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய நகரமாக இருக்கிற கிரியாத் ஷெமோனாவில் ராக்கெட் தாக்குதல்கள் நடத்தி இருக்கிறார்கள். அதேபோன்று வடக்கு இஸ்ரேலில் இருக்கக்கூடிய மெத்துல்லா நகரத்தின் மீது 2 அலை தாக்குதல்கள் 30 என்ற 60 ராக்கெட் தாக்குதல்கள் நடத்தி இருக்கிறார்கள். அதேபோன்று இஸ்ரேலுடைய நகரமாக இருக்கக்கூடிய சபாத்துக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஐன் ஜட்டீம் தளத்தின் மீது இராணுவ தாக்குதல்கள், இது இராணுவ தளமாக இருக்க அதில் ஏவுகணை தாக்குதல்கள் நடத்தி இருக்கிறார்கள். அதேபோன்று லெபனானுடைய எல்லை கிராமமாக இருக்கக்கூடிய ஒசேட்டே பகுதிகளில் இருந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய தரைப்படையின் மீது பயங்கரமான தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள். அதேபோன்று லெபனானுடைய எல்லை நகரமாக இருக்கக்கூடிய பிளீடாவில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தை இலக்கு வைத்து தாக்குதல்கள் நடத்தி இருக்கிறார்கள். லெபனானுடைய கியாம் நகரத்தில் இருக்கக்கூடிய ஒரு தடுப்பு மையத்துக்கு அருகில் இருந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய சோல்ஜர்ஸ்களை நோக்கி தாக்குதல் நடத்தப்பட்டது. இப்படி பல தாக்குதல்களை இன்றைக்கு நடத்தி இருக்கிறது ஹெஸ்புல்லாக்கள் என்கிற செய்திகளுக்கு மத்தியில தான் முதல் தடவையாக ஈரானுக்குள்ள தரைப்படையை அனுப்புவதற்கான திட்டத்தை தெளிவாக்குகிறது அமெரிக்கா என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. ஈரான் மீதான அமெரிக்க இஸ்ரேலுடைய இந்த யுத்தத்தில் முதல் கட்ட அமெரிக்க தரைப்படை வீரர்கள் 2500 பேர் கொண்ட கடற்படையினர் உள்ள நுழையறதுக்கு திட்டமிடுகிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாக இருக்கும். குறிப்பாக கார்க் தீவுகளில் இவங்க நுழைய வாய்ப்பு இருக்கு. ஈரானுக்குள்ளே இல்லை, ஈரானுக்கு வெளியில் இருக்க தீவு இது. இங்கே தான் ஈரானுடைய பெட்ரோலிய வளமை நிறைஞ்சிருக்குது. அங்கே இந்த தரைப்படை உள்ளே நுழைவதற்கான வாய்ப்பு இருக்கு. 31வது அமெரிக்காவுடைய கடற்படை
கட்டளை பிரிவினுடைய பயண பிரிவின் உறுப்பினர்கள் இப்போது ஜப்பானில் இருக்கக்கூடிய ஒக்கினாவில் இருந்து இந்த தாக்குதலுக்காக தயாராகி வந்து கொண்டிருக்கிறார்கள். USS ட்ரிபோலி என்கிற கப்பலில் தான் இவங்க வந்துகிட்டு இருக்கிறாங்க என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இவர்கள் உள்ளே நுழைந்தால் மிக கடுமையான பதிலடியையும் பிணங்களாகத்தான் வெளியே வருவார்கள் என்கிற செய்தியையும் ஈரான் சொல்லி இருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கிறது என்று. அடுத்தடுத்த அப்டேட்டுக்காக காத்திருங்கள். நம்முடைய செய்திகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் இன்ஷா அல்லாஹ். Subscribe now